புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் இது போன்ற விடயங்களில் சேர்ந்து செயல்படக்கூடியதாக இருக்கும். வீரமாகாளியம்மன் ஆலயம், அந்த ஆலயத்துக்கு இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த சிங்காரவேலன் சிவகாயத்ரி அம்பாள் ஆலயம் அமைந்திருக்கிறது. தங்களுடைய பாடசாலைகளுக்கு ஏதாவது உணவு தேவைகள் இருக்கும் பட்சத்திலே இந்த அன்னதான நிதியத்துடன் தொடர்பு கொள்கின்ற பொழுது அவர்கள் அதற்கான உதவிகளை செய்வார்கள். கஷ்டப்பட்டு ஒரு ஆக்கள்கிட்ட உதவியை பெற்று சமைச்சு பார்சல் பண்ணி எங்கள் இடத்துல கொண்டு வந்து வந்திருக்கிறோம். அதுக்கு முதற்கண் அவைகளுக்கு நன்றி தெரிவிக்கணும். சிவன் அம்மன் அன்னதான நிதியத்தினூடாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கு அன்னதான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்திலிருந்து நேரடியாகவே உணவு பொதிகள் இங்கிருந்து அங்கிருக்கின்ற மாணவர்களுக்கு. வணக்கம் அன்பு உள்ளங்களை, நான் ரஜீவன், யாழ்ப்பாணத்திலிருந்து. யாழ்ப்பாணத்தில் இப்போ நான் காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கிற இடம் யாழ்ப்பாணம் வீரமாகாளியம்மன் ஆலயம். இந்த ஆலய வளாகத்துக்கு உள்ளேயே இன்னும் ஒரு ஆலயம் இருக்கிறது, சிங்காரவேலன் சிவகாயத்ரி அம்பாள் ஆலயம். இந்த ஆலயத்தில் மிகவும் முக்கியமான ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விடயத்தை தான் இந்த காணொலியில் நான் பதிவு செய்திருக்கிறேன். என்னுடைய சேனலை இப்போதான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீரமாகாளியம்மன் ஆலயம், அந்த ஆலயத்துக்கு இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த சிங்காரவேலன் சிவகாயத்ரி அம்பாள் ஆலயம் அமைந்திருக்கிறது. புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தினருடைய வித்தியாசமான முயற்சியின் பலனாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் இந்த ஆலயத்தில் மதிய உணவுகள் வழங்கப்படுகிறது. வித்தியாசமான சிந்தனை என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு நிதியம் ஒன்றை ஆரம்பித்து குறிக்கப்பட்ட நிதியத்துக்கு வங்கியிலே வைப்பு செய்யப்பட்ட பணத்திலிருந்து பெறப்படுகின்ற வட்டி பணத்தில் இருந்து இந்த ஆலயத்திலே வைத்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் மதிய உணவு வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். நல்லூர் வீரமாகாளி அம்மன் கோயில் தேவஸ்தானத்தினுடைய சிங்காரவேலன் ஸ்ரீ காயத்ரி அம்பாள் சுந்தர சொர்க்கவாயில் சன்னிதானத்தினுடைய அனுசரணையுடன் சிவன் அம்மன் அன்னதான நிதியத்தினூடாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கு அன்னதான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த அன்னதான நிகழ்வுகளுக்கான முதல் கட்ட உதவியாக ரூபா 10 லட்சம் ரூபாவினை சிவன் அம்மன் அன்னதான நிதியம் என்ற ஒரு கணக்கினை ஆரம்பித்து அந்த கணக்குக்கு வைப்பு செய்த ராஜரட்னம் குடும்பத்தினர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் ராஜரட்னம் குடும்பத்தினர் அவர்கள் அன்னதான நிகழ்வுக்கு அப்பால் இந்த மண்ணிலே வாழ்கின்ற போராளிகள் மற்றும் எங்களுடைய நலிவுற்ற மாணவர்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காக பல்வேறுபட்ட உதவிகளை பல ஆண்டுகளாக யாழைட் என்கின்ற நிறுவனத்தினூடாக செய்து வருகின்றார்கள். ஆகவே கடல் கடந்து சென்றிருந்தாலும் அவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இந்த மண்ணுக்கு அவர்கள் தொடர்ந்து செய்து வருகின்ற சேவை என்பது அளப்பெரியது. அவர்களுடைய அந்த சேவையினுடைய ஒரு அங்கமாக இன்றைக்கு 10 லட்சம் ரூபாயினை இந்த நிதியத்திலே வைப்பிலிட்டு அதிலிருந்து வருகின்ற வட்டியினூடாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளும் இந்த அன்னதான நிகழ்வை முன்னெடுக்க சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அதன் மாதிரி கடந்த செவ்வாய்க்கிழமையும் இந்த அன்னதான நிகழ்வுகள் நடைபெற்றது. இன்றும் அந்த அன்னதான நிகழ்வுகள் இருக்கின்றது. அதைவிட இன்றைய அன்னதான நிகழ்விலே ஒரு சிறப்பம்சமாக நல்லூர் மங்கையக்கரசி பாடசாலையிலே கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு இன்றிலிருந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த அன்னதான உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்படுகின்றது. எதிர்காலத்திலும் ஒவ்வொரு நாளும் அந்த அன்னதானத்தினை வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் இவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே பசித்தோருக்கு உணவளிக்கின்ற ஒரு உன்னதமான சேவையினை செய்கின்ற ராஜரட்னம் வித்திட்டிருக்கின்ற ராஜரட்னம் குடும்பத்தினருக்கும் மற்றும் அதனோடு இணைந்து செயற்படுகின்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் தொடர்கின்ற இந்த அன்னதான நிகழ்வு எதிர்காலத்தில் ஒவ்வொரு நாளும் நிகழ வேண்டும் என்கின்றையும் அதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதையும் உங்களிடத்தில் இருந்து வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்கின்றோம். இந்த ஆலயத்திலிருந்து நேரடியாகவே உணவு பொதிகள் இங்கிருந்து அங்கிருக்கின்ற மாணவர்களுக்கு வழங்கி வைக்கப்படுகிறது. அனைவருக்கும் இந்நேர
மதிய வணக்கம். எங்களுக்கு பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிற வீரகாளி அம்மன் கோயில் தெரியும் தானே, வீரகாளி அம்மன் கோயிலிருந்து எங்களுடைய போஷண மட்டம் இதனை உயர்த்தும் ஒரு நல்ல நோக்கத்துடன் கௌரவ கலாநிதி செம்மொழி செல்வர் ராஜஸ்ரீ கமல்ராஜ் குருக்கள் அவருடைய அனுசரணையில் அவையின் தொண்டர் சபையால் எங்களுக்கு இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ஒருத்தருக்கும் ஒரு சாப்பாடு மொத்தமாக 50 பிள்ளைகளும் 25 ஆசிரியருக்குமாண்டி 75 பார்சல் தந்திருக்கிறோம். இதை நீங்கள் என்ன செய்யணும் என்றால் சரியான முறையில் சாப்பிடணும். முதலாவது வீசக்கூடாது, எறியக்கூடாது. இது எங்களுக்கு இலவசமாக கிடைக்க பெற்றிருக்கலாம். ஆனால் இதை அவர்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஆக்கள்கிட்ட உதவியை பெற்று சமைச்சு பார்சல் பண்ணி எங்களிடத்தில் கொண்டு வந்து வந்திருக்கிறோம். அதுக்கு முதற்கண் அவைகளுக்கு நன்றி தெரிவிக்கணும். யாருக்கு நன்றி தெரிவிக்கணும்? கமல்ராஜ் ஐயா தான் எங்களுக்கு இதை ஒழுங்குபடுத்தினவர். குருக்களுக்கு முதல்ல நன்றி தெரிவித்தவுடன் அந்த தொண்டர் சபைக்கும் பாடசாலை சமூகம் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை நாங்கள் சரியாக பயன்படுத்துகிறதன் அடிப்படையில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எங்களுக்கு இந்த மதிய போஷணத்தை அவர்கள் தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். எதன் அடிப்படையில்னா நாங்கள் இந்த சாப்பாட்டை எவ்வாறு நுகருகிறோம், எவ்வாறு சாப்பிடுகிறோம், எறியக்கூடாது, வீசக்கூடாது, சாப்பிட்டு பெட்டியில் போட்டுட்டு போகக்கூடாது, சாப்பிட்டு குறையாக வைக்கக்கூடாது. அதை நாங்கள் வடிவாக சாப்பிட்டு சரியான முறையில் பெட்டியையும் சாப்பாட்டை பார்சல் தந்த எஞ்சிய பெட்டியையும் அகற்றுகின்ற போது எங்களுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த உதவி கிடைக்கும் என்பதனையும் தெரியப்படுத்தி கொள்கிறேன். நன்றி. சிவனம்மன் அன்னதான நிதியத்தினூடாக இன்றைக்கு நல்லூரிலே இருக்கின்ற மங்கையக்கரசி பாடசாலைக்கான மாணவர்களுக்கான அன்னதான உணவு திட்டமானது இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த உணவு திட்டமானது எதிர்வரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் வழங்கி வைக்கப்படும் என்று சிவன் அம்மன் அன்னதான நிதியத்தினர் அறிவித்துள்ளார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு மிகவும் வறுமை கோட்டுக்குள் இருக்கின்ற பாடசாலைகளுக்கும் அந்த மாணவர்களுக்கும் உணவளிப்பதற்கும் அவர்கள் இந்த சிவன் அம்மன் அன்னதான நிதியம் தங்களுடைய குறிக்கோளாக வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த அவ்வாறு வறுமை கோட்பாட்டுக்கு உட்பட்ட பாடசாலைகள் ஏதாவது தங்களுக்கு உணவு தேவைகள் இருக்கும் என்று சொன்னால் சிவனம்மன் அன்னதான நிதியத்துடன் தொடர்பு கொண்டால் அவர்கள் அதற்கான உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இந்த சிவனம்மன் அன்னதான நிதியமானது யாழ்ப்பாணம் நல்லூரில் இருக்கின்ற வீரமாகாளி அம்மன் கோயிலுக்கு அருகிலே அமைந்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தங்களுடைய பாடசாலைகளுக்கு ஏதாவது உணவு தேவைகள் இருக்கும் பட்சத்திலே இந்த அன்னதான நிதியத்துடன் தொடர்பு கொள்கின்ற பொழுது அவர்கள் அதற்கான உதவிகளை செய்வார்கள். இன்றைக்கு முதல் கட்டமாக நல்லூர் மங்கையக்கரசி பாடசாலைக்கு இந்த உதவி திட்டமானது வழங்கி வைக்கப்படுகின்றது. அதே சமயம் இந்த சிவன் அம்மன் அன்னதான நிதியமானது புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற ராஜரட்னம் குடும்பத்தினர் முதல் கட்டமாக 10 லட்சம் ரூபாய் நிதியை வப்பி செய்து அதிலிருந்து வருகின்ற வட்டியிலிருந்து இந்த மதிய உணவை வழங்குமாறு தான் இந்த நிதியத்தை தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த நிதியத்தின் மூலம் நீங்களும் பலருக்கு உதவி செய்ய விரும்பினால் இந்த நிதியத்தினருடன் தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பணத்தினை வைப்பு செய்வதன் மூலம் அதிலிருந்து கிடைக்கின்ற வட்டியிலிருந்து அவர்கள் இந்த மதிய உணவினை வழங்குவார்கள். அதன் அடிப்படையிலே இந்த சிவன் அம்மன் அன்னதான நிதியமானது வீரமாகாளி அம்மன் கோயிலுக்கு அருகிலே இருக்கின்ற சிங்காரவேலன் சிவ காயத்ரி அம்மன் ஆலயத்திலே இருக்கின்ற குருக்கள் கமல்ராஜ் குருக்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டு இந்த நிதியத்திற்கான உதவிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். அந்த வகையிலே பசித்தோருக்கு உணவளிக்கின்ற இந்த நிதியத்தோடு அனைவரும் இணைந்து செயல்படுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் இது போன்ற விடயங்களில் சேர்ந்து செயல்படக்கூடியதாக இருக்கும். இந்த ஆலயத்தை தொடர்பு கொள்கின்ற பட்சத்திலே உங்களுடைய பண பங்களிப்பும் இந்த இடத்திலே சேர்த்து கொள்ளப்பட இருக்கிறது. என்னுடைய காணொலியை இப்போதான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போடுகின்ற எந்த ஒரு காணொலியை நீங்கள் தவறவிட வேண்டிய அவசியம் வராது. மறுபடியும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.